முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தருமபுரி மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மணி அவர்களே, கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு பழனியப்பன் அவர்களே, மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் அன்புக்குரிய ஏவா வேலு அவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்ட கழகத்தினுடைய கழகத்தின் ஆற்றல் மிக்க செயல் வீரர்களே, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அன்புக்குரிய தோழர்களே, கழகத்தின் பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர் அணியில் இடம்பெற்றுள்ள இளைய சமுதாயத்தினுடைய இனிய நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரலாற்று சிறப்பும் இயற்கை எழிலும் நிறைந்த தருமபுரிக்கு நான் வந்திருக்கிறேன். தருமபுரி என்றாலே வாழ்க்கையில மறக்க முடியாத ஊர். தமிழ்நாட்டு பெண்கள் என்னை அண்ணனா பாசத்தோடு அழைக்கிறாங்கன்னா அதுக்கு அடித்தளம் அமைச்ச ஊர்தான் இந்த மாவட்டம். ஏன்னா நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக, துணை முதலமைச்சராக இருந்தப்போ மகளிர் சுய உதவி குழுவினருக்கு பல மணி நேரம் மேடையிலே நின்றபடியே சுழல்நிதி வழங்கியிருக்கிறேன். அந்த மகளிர் சுய உதவி குழுக்களை 1989 தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தருமபுரியில் தான் தொடங்கி வைத்தார்கள். இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் மகளிர் மேம்பாட்டுக்கான புரட்சியாக மாறியிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விதையும் இதே தருமபுரி மண்ணில் தான் விதைச்சோம். மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை பதிவு செய்வதற்கான முகாம்களை தொடங்கி வைக்க இதே தருமபுரிக்குத்தான் நான் வந்தேன். கோடிக்கணக்கான மக்களுடைய குறைகளை தீர்வு கண்ட திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் திட்டம். அந்த திட்டத்தை ஊரக பகுதிகளுக்கு விரிவுபடுத்தி நான் தொடங்கி வச்சதும் இதே தருமபுரியில தான். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதியமான் கோட்டைக்கு வந்தப்போ விவசாய பெருங்குடி மக்கள் இணைய வழியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள்
அதை விண்ணப்பிச்சு ஒரே நாளில் பயிர்க்கடன் பெறக்கூடிய நடைமுறையை முன்னோடி திட்டமாக இங்கே தான் வந்து நான் தொடங்கி வச்சேன். இப்படி புதிய சாதனை திட்டங்களை தொடங்குவதற்கான இடமாக தருமபுரிக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட தருமபுரிக்கு வந்திருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடிய கூட்டத்தை விரட்டி அடிக்கணும் என்று நான் கேட்க வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக தமிழ்நாடை ஓரணியில் அணிதிரள வேண்டும் என்று நான் கேட்க வந்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோட வலிமையை இன்னும் பல மடங்கு உயர்த்த உங்க ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன். தருமபுரி என்றாலே அது திராவிட முன்னேற்ற கழகம்தான். அந்த அளவுக்கு ஏராளமான திட்டங்கள் நம்ம ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம். தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்க 2008 தலைவர் கலைஞர் உருவாக்கின அந்த திட்டம் அன்றைக்கு நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த என்னுடைய மேற்பார்வையில் தான் நடந்துச்சு. 3 நகராட்சிகள், 16 பேரூராட்சிகள், 7639 ஊரக குடியிருப்புகள்ல வாழும் மக்களுக்கான குடிநீர் வழங்கின அந்த திட்டத்தை 1929 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜப்பான் நாட்டு உதவியோடு செயல்படுத்தி பாதுகாப்பான குடிநீரை உங்களுக்கு வழங்கினவன் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த திட்டத்தோட 3ஆம் கட்ட பணிகளையும் இப்ப நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டு தருமபுரியோட வளர்ச்சி பயணம் தொடரணும். அதுக்காக வேட்பாளர்களை உங்க அனுமதியோடு அறிமுகப்படுத்தலாமா? உங்கள் அனுமதியோடு அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் பழனியப்பன் அவர்கள், முன்னாள் அமைச்சர், முனைவர் பட்டம் பெற்றவர், நம் கழகத்தில் இணைஞ்சதிலிருந்து தருமபுரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். ஏற்கனவே மொரப்பூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி தன்னுடைய தொகுதி மக்களுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உதயசூரிய சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து 2 நிமிஷம் இல்லைங்கண்ணா, முடிச்சிடறேன், 2 நிமிஷம். அடுத்து பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் மருத்துவராக இருந்து மக்கள் பணியாற்றி இந்த தருமபுரி மாவட்டம் உருவாக காரணமாக இருந்த முன்னாள் எம்எல்ஏ TN வடிவேலு அவர்களுடைய அன்பு பேரன்.
ஏற்கனவே தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர். நம்ம கழகத்தோட அயலக அணி இணை செயலாளர். துடிப்பான இளைஞரான இவருக்கு அந்த பகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் நீங்களெல்லாம் வாக்கினை வழங்கி வெற்றி பெற வைக்கணும். அடுத்து அரூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் சண்முகம் அவர்கள் 10 ஆண்டு காலம் தீர்த்தமலை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றினவர். கழகத்தோட அயலக அணியின் தருமபுரி மாவட்ட துணைத் தலைவராக இருக்கிறார். ஏற்கனவே அரூர் பகுதியினுடைய கிளை செயலாளராகவும் ஒன்றிய பொருளாளராகவும் இருந்து சிறப்பாக செயல்பட்டவர். அவருக்கு அரூர் தொகுதி மக்கள் உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும். அடுத்து தருமபுரி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தேமுதிகவை சார்ந்த டாக்டர் பி இளங்கோவன் அவர்கள். நினைவில் வாழக்கூடிய என்னுடைய ஆறு சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அன்பை பெற்றவர். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட அவை தலைவர், மருத்துவராக இருந்து மக்கள் பணி ஆற்றி வருகிறார். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் நகராட்சி தலைவராகி மக்களுக்கு பணியாற்றினவர். தேமுதிகவோட பொதுச் செயலாளர் அன்புக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இவருக்கு நீங்கள்லாம் முரசு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அடுத்து பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் GKM தமிழ்குமரன் அவர்கள். என்னுடைய பெருமதிப்பிற்குரிய சமூக நீதி போராளி மருத்துவரையா ராமதாஸ் அவருடைய நம்பிக்கைக்குரிய வலதுகரமான அண்ணன் GK மணி அவர்களுடைய அருமை மகன்தான் GKM தமிழ்குமரன் அவர்கள். அவருக்கு கை சின்னத்தில் அந்த தொகுதி மக்கள் வாக்கினை வழங்கி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நிற்கிற வேட்பாளருடைய வெற்றி உறுதிதான? சத்தம் பத்தலையா? இன்னும் நன்றி. வேட்பாளர்கள் அமரலாம். உங்க வெற்றி உறுதியாயிடுச்சு. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, கோடு போட்டா ரோடு போடுவோன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ரோட்டை போட்டுட்டு இருக்கிறோம். இந்த பாதையில முன்னோக்கி போகலன்னா போக வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அழைக்கிறோம். இது பாஜகவுக்கு பிடிக்கல. ஏன்னா இந்தியா வளர்ந்துட்டா RSS உருவாக்க நினைக்கிற 200 ஆண்டு கால பிற்போக்கு சமூகத்தை உருவாக்க முடியாது. அந்த சமுதாயம் வந்தாதான் மக்களை மயக்கி உழைப்பை சுரண்டி ஒரு சிலர் மட்டும் பலமா வாழலாம். ஆனால் நம்ம திராவிட மாடல் வளர்ச்சி என்பது எல்லோருக்குமானது. யாரோ ஒரு சிலர் மட்டும் வளர்ந்தா அது பிசினஸ், வியாபாரம். எல்லோரும் வளரணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு உழைக்கிறது தான் திராவிட மாடலுடைய சக்சஸ். அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க பரவலான வளர்ச்சியை கொண்டு போறோம்.
எல்லா மாவட்டங்களையும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறோம். நமது தருமபுரியிலே கூட சிப்காட் தொழில் பூங்காவோட முதல் கட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் அதியமான் கோட்டம் புதுப்பிப்பு, ஒகேனக்கல் சுற்றுலா மேம்பாடு, தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மற்றும் சிசு தீவிர சிகிச்சை பராமரிப்பு மையம், பேருந்து வசதி இல்லாத 8 கிராம மக்கள் போக்குவரத்து வசதி பெற வத்தல் மலைக்கு முதலாக பேருந்து வசதி செஞ்சு தரப்பட்டிருக்கு. 1297 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 1714 கோடியே 4 லட்சம் ரூபாயில வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பொதுப்பணித்துறை சார்பில் 30 கோடியே 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடந்திருக்கு. சுற்றுலாத்துறை சார்பில் 19 கோடியே 81 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடந்திருக்கு. நார்த்தம்பட்டி ஊராட்சியில் மரகத பூஞ்சோலை, பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தண்ணீர் தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான திட்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவு பணிகளையும் செஞ்சு கொடுத்திருக்க காரணத்தால தான் உங்ககிட்ட உரிமையோடு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். 2021 உங்களுடைய ஆதரவோடு தமிழ்நாட்டை மீட்டெடுத்து இன்றைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். ஏன் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற மாடல் திராவிட மாடல் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாநிலத்தை தலைநிமிர வச்சிருக்கிறோம். முதல் நாள் முதல் கையெழுத்து உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் கருதுகிறேன். மகளிர் எல்லாரும் கட்டணம் இல்லாமல் விடியல் பயணம் செய்யலாம்னு உத்தரவிட்டான். அதை தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை தலைப்புச் செய்திகளாக நான் சொல்லுகிறேன். 1,31 லட்சம் மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாயை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இனி உங்களுடைய உரிமை தொகை ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 2.0 ஆட்சி வந்ததற்கு பிறகு எவ்வளவு? மகளிர் சொல்லட்டும், 2000 உயரப்போகுது. அரசு பள்ளியில் படிச்சு காலேஜ் போகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம். இனி இந்த தொகை 1500 ரூபாயாக உயரப்போகுது. 19 லட்சம் பள்ளி மாணவர்கள் சூடா சுவையா சத்தான உணவை வழங்கக்கூடிய காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தை இப்போ 5ஆம் வகுப்பு வரை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். 2.0 ஆட்சி வந்ததற்கு பிறகு 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்க செய்ய போறோம். அது மட்டுமல்ல, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48, பாதுகாப்போம் இதயம் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், தோழி விடுதி, கலைஞர் கனவு இல்லம்னு பெரிய பட்டியலே இருக்கு. ஆனா இப்படி சொல்லிக்கிற அளவுக்கு பழனிசாமி கிட்ட சாதனைகள்னு ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? சூடு சுரணை இல்லாம தமிழ்நாட்டுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து அடிமையாக இருப்பதுதான் தன்னுடைய வாழ்நாள் பெருமையாக அவர் நினைக்கிறார். இப்போ
இப்போ இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். தொகுதி மறுசீரமைப்பு, அதாவது இந்திய விடுதலைக்கு பிறகு இந்த நாட்டில் பசியும் வறுமையும் அதிகமாக இருக்கு. இதை சரி செய்யணும்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொன்னாங்க. அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இன்னும் பல மாநிலங்கள்லையும் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக செயல்படுத்தணும். இப்ப என்னடான்னா, உங்க மாநிலத்து மக்கள் தொகை அந்த தொகைக்கு ஏற்ற மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போறோம், உங்களுக்கு கூடுதலா எம்பி சீட் கிடைக்கும்னு சொல்றாங்க. உண்மை என்ன என்றால், இதே காலகட்டத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாமல் இருக்கிற சில மாநிலங்களுக்கு தான் அதிக அளவுக்கு விகிதாச்சாரப்படி அதிக இடம் கிடைக்க போகுது. இதனால நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல் வலுவிழந்து போயிடும். நம்முடைய எம்பிக்களுக்கு பவர் இல்லைன்னா டெல்லி அதிகார வர்க்கம் தமிழ்நாட்டை பற்றி சிந்திக்குமா? நமக்கு எந்த திட்டமாவது கிடைக்குமா? தென்னிந்தியாவில் இருந்து பிரதமர் உருவாகணும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. சொந்த நாட்டுக்குள்ளேயே இரண்டாம் தர குடிமக்களா மாற்றப்படக்கூடிய ஒரு கொடுமை, இது அனுமதிக்கலாமா? இந்த ஆபத்து தான் தொகுதி மறுசீரமைப்பு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் தான் நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க கருப்பு கொடி ஏற்ற போறோம். எல்லாரும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி டெல்லியோட ஆணவத்தை அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க தயாராயிட்டீங்களா? தயாராயிட்டீங்களா? உங்க வீட்டு வாசல்ல தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முழக்கமிட தயாரா? தமிழ்நாட்டில் நாம இந்த போராட்டத்தை நடத்தும் போது, நாளைக்கு போராட்டத்தை நடத்தும் போது டெல்லியில் நம்ம எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் போராடிக்கிட்டு இருப்பாங்க. தேர்தல் வேலை நடந்துகிட்டு இருக்கு. எல்லா எம்பிக்களும் தொகுதியில் அங்கே இருக்காங்க. எல்லாரும் போயிட்டாங்க. மணி மட்டும் தான் இருக்காரு. அவர் நாளைக்கு காலையில் போயிட போறாரு. ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். தேர்தலாம் அப்புறம் தான். இதுதான் நமக்கு முக்கியம். இதுதான் நமக்கு சுயமரியாதை. நாளைக்கு நம்ம குரல் எழுப்ப தவறிட்டா நம்முடைய குரலுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்காது. இந்த போராட்டத்தில் வெல்லும் வர நம்முடைய உரிமை குரல் அடங்கக்கூடாது. டெல்லி அடங்கு வர நாம அடிக்கணும். நாம அடிக்கிற அடியில திமிரெடுத்த பாஜக அடங்கியே ஆகணும். பழனிசாமி அவர்களே, இது தமிழ்நாட்டுக்கான போர். இதுலயாவது கொஞ்சம் சுயமரியாதையோடு நடந்துக்குங்க. அடிமையாகவும் துரோகியாகவும் இருக்கிறது பழனிசாமிக்கு மட்டும் பழக்கம் இல்லை. அவர் கூட வர்றவங்க அவங்க லட்சணத்தையும் பாருங்க. துரோகிகளோட மொத்த கூடாரமா உருவாகி இருப்பது என்டிஏ. ஒவ்வொருத்தோட லட்சணத்தை புட்டு புட்டு வைக்கட்டுமா? ஒவ்வொருவருடைய முதுகையா குத்திட்டு, ஒருத்தர் ஒவ்வொருடைய முதுகையா குத்திட்டு இப்போ தமிழ்நாட்டோட முதுகலை குத்த தன்னுடைய முதுக பாஜகவுக்கு வாடகை விட்டிருக்கிறார் பழனிசாமி. இன்னொருத்தர் உங்களுக்கு வேற நல்லா தெரியும், சமூக நீதி போராளி என நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மருத்துவர் ஐயா ராமதாசை வேதனையில் தவிக்க விட்டுவிட்டு ஊழல் வழக்குக்கு பயந்து கூட்டணி அமைச்சுக்கிட்டு உலகமாக உத்தமர் போல உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. அவரை பற்றி
ஒரு வார்த்தை கூட நான் பேச விரும்பல. அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் பேச விரும்பல. அவரை பற்றி பேசினால் என்னுடைய தகுதி குறைஞ்சிரும். ஏன்னா மருத்துவர் ஐயாவே இவரை பற்றி என்ன பேசுறாரு? நல்லா கவனிங்க. மருத்துவர் ஐயாவே இவரை பற்றி என்ன பேசுறாரு? சி இங்கு க இம்முன்னு சொல்லி இருக்கிறார். புரிஞ்சுச்சா? இன்னொரு சொல்லட்டுமா? ஏன்னா அதை சொல்றது கூட எனக்கு வெக்கமா இருக்கு, கேவலமா நினைக்கிறது. சி இங் க எம் சொல்லி இருக்கிறார். சமூக நீதிக்காக இந்த மண்ணில் நடந்த மிக முக்கியமான போராட்டம் 1987 போராட்டம். ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே நடந்த போராட்ம். அதிமுக அரசோட துப்பாக்கி குண்டுகளுக்கு 21 தியாகிகள் பலியானாங்க. ஆனா 1989 நம்முடைய திமுக ஆட்சிக்கு வந்த உடனே, தலைவர் கலைஞர் முதலமைச்சராக ஆன உடனே, சேலத்து சிங்கம் வீரபாண்டியார் அவர்கள் மூலமா ஐயா ராமதாஸ் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சி விவாதிச்சு ஆட்சி பொறுப்புக்கு வந்த 45வது நாளில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான 20 விழுக்காடு ஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்தார் நம்ம கலைஞர், நம்ம தலைவர். இன்னைக்கு கல்வி வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்து பிள்ளைகள் படிச்சு வேலைக்கு போய் முன்னேற கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு தான் மிக முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. அந்த போராட்டத்தில் உயிரிழந்த 21 சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டியிருப்பது யார் தெரியுமா? இந்த ஸ்டாலின் தான். இப்போ சமீபத்தில். ஆனா சமூக நீதிக்கான போராட்ட மக்கள் மீது துப்பாக்கி சூட்டை நடத்தினது அதிமுக. எந்த அதிமுக? இதே தருமபுரியில் கோகிலவாணி, காயத்ரி, ஹேமலதான்னு 3 அப்பாவி மாணவர்களை உயிரோடு எரிச்சு கொண்டாங்களே அந்த அதிமுக. 3 மாணவிகளை எரிச்ச அதிமுக. அந்த அதிமுக குற்றவாளிகளை விடுதலை செஞ்ச பழனிசாமியுடைய கையை ஒரு பக்கம் பிடிச்சுக்கிட்டு, மறுபக்கம் நாடு முழுக்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய பாஜக கையும் பிடிச்சுக்கிட்டு வராரு. அதிமுக பாஜகவுக்கு கூஜா தூக்கி சமூக நீதிக்கே துரோகம் செய்கிறவங்க ஐயா ராமதாஸுக்கும் இன்றைக்கு துரோகம் செஞ்சவர். அதனால்தான் என்டிஏ கூட்டணியே துரோக கூட்டணின்னு தர்மபுரியும் சொல்லுது, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லுது. ஆனா திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கொள்கை கூட்டணி, சமூக நீதியை பாதுகாக்கிற கூட்டணி, மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற கூட்டணி, வஞ்சனைகளை வென்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் வளர்ச்சியை கொடுக்கிற கூட்டணி. அதுக்காக களம் இறங்கி இருக்கிறது யாரு? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் யாரு? சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் கூட சொல்லும். நம்ம தேர்தல் அறிக்கை சொல்லும். இதுதான் தேர்தல் அறிக்கை. இதுல என்ன ஹைலைட்? இங்க இருக்கிற மகளிரை கேட்கிறேன், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் கொடுக்க போற கூப்பன் எவ்வளவு? அங்க இருக்கிற மகளிர்லாம் கொஞ்சம் ஏச்சுதான் சொல்லுங்களேன் பாப்போம். 8000 ரூபாய். மகளிர்லாம் இப்போ வீட்டுக்கு என்ன புது பொருள் வாங்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பார்த்தாலும் இதுதான். இப்போ இந்த திட்டத்தில் எவ்வளவு கூப்பன் தர போறோம்?
எவ்வளவு கூப்பன் தர போறோம் இந்த திட்டத்தில்? 8000. இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு உபயோகப் பொருளை புதுசாகவும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளை வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை இஷ்டப்படி நீங்கள் வாங்கிக்கலாம். யார்கிட்டையும் கேட்க வேணாம். உங்கள் வீட்டுக்காரெல்லாம் கேட்காதீங்க. கேட்டால் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஏதாவது குழப்பம் இருந்தால் அண்ணங்கிட்ட சொல்லிடுன்னு சொல்லுங்க, என்கிட்ட நான் பார்த்துக்கிறேன். அடுத்து 20 லட்சத்துக்கும் அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போறோம். உயர்கல்வி முடித்த 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவித்தொகையோடு 6 மாதம் பயிற்சி வழங்க போறோம். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். தருமபுரியில் உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். தருமபுரி கிழக்கு தொடர்ச்சி மலைப்பரப்பில் வரையறுக்கப்பட்ட வனவிலங்கு வழித்தடங்கள்ல தெர்மல் சென்சார்கள் மற்றும் கேமரா பொறிகளை கொண்ட AI அடிப்படையிலான முன்னெச்சரிக்கை அமைப்புகள் நிறுவப்படும். இப்படி தமிழ்நாட்டை தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் அழைச்சிக்கிட்டு போகணும்னு நாம பாடுபட்டு இருக்கோம். ஆனா ஒன்றிய பாஜகவோ அதோட திட்டம் என்னவா இருக்கு? தெற்கு மறுபடியும் தேயணும். இதுதான் அவங்க பிளான். தொகுதி சீரமைப்பு நடத்த போறோம்னு சொல்லி ஒரு போரை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த போர்ல நம்ம தமிழ்நாட்டோட குரலை நெரிக்க நினைக்கிற பாஜகவோட கூட்டத்தை அடக்கணும். ஒட்டுமொத்த தென் மாநிலங்களை இந்திய ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிய நினைக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாடு கொடுக்க போகிற பதிலடிய அவங்க ஹிஸ்டரியிலேயே மறக்கக்கூடாது. சண்டை செய்ய நான் ரெடி, எனக்கு பக்கபலமாக இருக்கு, நீங்க ரெடியா? அதுக்கு பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் பழனியப்பன் அவர்களுக்கும், பாலக்கோடு தொகுதியில் டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கும், அரூர் தொகுதியில் சண்முகம் அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தை வாக்களிக்கணும். அதே போல தருமபுரி தொகுதியில் டாக்டர் வி இளங்கோவன் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்கணும். பெண்ணாகரம் தொகுதியில் JKM தமிழ்குமார் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கணும். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு நீங்க போடுகிற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டை தலை நிமிர்ந்து நடைபோட வைக்கும். ஆனா தமிழ்நாடு தலை நிமிர்வது குனிந்தே பழக்கப்பட்ட பழனிசாமிக்கு பிடிக்கல. அதனாலதான் இது அட்டர்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுறேன்னு, நான் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுறேன்னு நாக்கில் நரம்பு இல்லாம பேசுறார் பழனிசாமி. எந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்க? பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த தலைவர் கலைஞருடைய மகனை பார்த்து பேசுறீங்களா? பெண்கள் சொந்த கால நிக்கணும்னு சுய உதவி குழுக்கள் ஆரம்பிச்ச தலைவர் கலைஞருடைய மகனை பார்த்து பேசுறீங்களா? மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை வழங்குகிற இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? விடியல் பயணம் கொடுத்த இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகளை கல்லூரியில் கணப்பர் இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு தோழி விடுதிகளை உருவாக்கி அழகு பார்க்கிறவன் இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? காலை உணவு திட்டத்தை கொடுத்து பெண்களுடைய சுமையை குறைச்சிருக்கிறவன் இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? பழனிசாமி அவர்களே, உங்க உள்நோக்கம் இந்த ஸ்டாலினை வசைபாடுகிறது கிடையாது.
உங்க முதுகுல சவாரி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஓனர் பாஜகவை காப்பாத்துறது. அதனாலதான் மும்மொழி கொள்கையை நீங்க எதிர்க்கல, FCRA எதிர்க்கல, பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கல. இப்போ தமிழ்நாடே கொந்தளிக்கும் போது தொகுதி மறுசீரமைப்பால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேராபத்தை நீங்க எதிர்க்கல. இப்படி எந்த பிரச்சனையிலும் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்காத நீங்க எதுக்காக கட்சி நடத்துறீங்க? எதுக்காக கூச்சமே இல்லாம மக்கள் கிட்ட வாக்கு கேட்கறீங்க? பேசாம பாஜக செய்யறதுக்கு முன்னாடி நீங்களே கட்சியை கலைச்சிட்டு நேரடியாக பாஜக ஐக்கியமாயிடுங்க. கூச்சப்படாதீங்க. பாஜகவோட FBR மாடல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாக்குப்பதிவுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. திராவிட மாடல் 2.0 தொடங்குவதற்கான ஃபைனல் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேர்தல்னு வந்துட்டால நம்ம திமுக காரங்களை எக்ஸ்ட்ரா எனர்ஜி தானா வந்துடும். அது எங்க இருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரியாது. ஆனா பிரச்சாரத்துக்காக சுத்தி சொல்லுக திமுக காரர் முன்னாடி பம்பரமே தோத்துடும். உடன்பிறப்புக்கு எல்லாரும் எலெக்ஷன் வந்துட்டா சக்திமான் ஆயிடுவாங்க. இந்த முறையும் அப்படித்தான். தமிழ்நாடு முழுக்க அடிக்கக்கூடிய வெயிலையும் பொருட்படுத்தாம வீடு வீடா அலைஞ்சு திரிஞ்சு நம்ம உடன்பிறப்புக்கு உழைக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு உடன்பிறப்பு இருக்கக்கூடிய திசை நோக்கி நான் வணங்குகிறேன். தான் MLA ஆகணும், அமைச்சர் ஆகணும்னு அவங்க உழைக்கல. தலைவர் அறிவிச்சிருக்கக்கூடிய வேட்பாளர் ஜெயிக்க வைக்கணும். தலைவர் அறிவிச்சிருக்கக்கூடிய வேட்பாளர் ஜெயிக்க வைக்கணும். அடிமை ஆட்சி அமையாம தடுக்கணும். தமிழ்நாட்டை பாஜக அடிமைப்படுத்தாம காப்பாற்றணும். தமிழ்நாட்டு குழந்தைகள் அவருடைய எதிர்காலம் சிறப்பா அமையணும் என்று பாடுபடுறாங்க. இப்படிப்பட்ட தன்னலமற்ற தொண்டர்கள் யாருக்கு கிடைப்பாங்க? அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சல்யூட். இனி ஒவ்வொரு நாளும் களம் பரபரப்பாக இருக்கும். T20 மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்களா? T20 மேட்ச் டெய்லி நடக்குதுல. T20 மேட்ச்ல முதல் 15 ஓவர்ல என்னதான் சிறப்பாக ஆடினாலும் கடைசி 5 ஓவர் நல்லா அடிச்சு ஆடினாதான் 200 ரன்னை கிராஸ் பண்ண முடியும். நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். பிரச்சாரத்தில் பார்க்க முடியல, காரில் போகும்போது iPadல பார்த்துட்டு இருக்கேன். இப்பெல்லாம் 230 கிராஸ் பண்ணுற அளவுக்கு அதிரடியாக ஆடணும். அதுபோல நீங்கள் எல்லோரும் அடுத்த 7 நாளும் உழைக்கக்கூடிய உழைப்பு தான் 200 தொகுதிகளை தாண்டி வெற்றி பெறும். 7வது முறையா கழக ஆட்சி அமைகிறது உறுதி செய்யும். நம்ம திட்டங்களை சொல்லுங்க, தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் சொல்லுங்க, பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆதரவை இன்னும் பிறகு செய்யுங்க. மக்கள் நம்பக்கம். வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி.